கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை இன்று சென்னையில் வெளியிடுகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்திலும் மரியாதை செலுத்த திட்டம். கலைஞர் கருணாநிதி பன்முகத்தன்மை கொண்டவர் என பிரதமர் மோடி புகழாரம். தமிழ் மொழி கலாச்சாரத்தை வளர்க்க கருணாநிதி மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் மக்களால் நினைவு கூறப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கடிதம். பிரதமர் நரேந்திர மோடியின் வாழ்த்திற்கு நன்றி தெரிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாணய வெளியீட்டு விழாவிற்கு அளித்த ஆதரவிற்கு நன்றி எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ஆட்சேர்ப்பு நடைமுறையில் இடஒதுக்கீட்டை புறக்கணிக்கிறது யுபிஎஸ்சி. திமுக எம்பி வில்சன் குற்றச்சாட்டு. மதுரை நெல்பேட்டையில் கிலோ 10 ரூபாயாக விலை சரிந்த சின்ன வெங்காயம். தேனி மாவட்டத்திலிருந்து வரத்து அதிகரிப்பால் விலை குறைந்தது. திருச்செந்தூரில் 20 அடிக்கு உள்வாங்கிய கடல். விடுமுறையை கொண்டாட ஏராளமானோர் குவிந்துள்ள நிலையில் வெளியே தெரியும் பாசி படர்ந்த பவளப்பாறைகள். கோவை, திருப்பூர், ஈரோடு மக்களின் 65 ஆண்டு கனவான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தொடக்கம். காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஈரோடு, திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ரூபாய் 1916.41 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 6 நீரேற்று அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில் 90% பணிகள் அதிமுக ஆட்சியிலேயே முடிக்கப்பட்டன. எஞ்சிய பணிகளை திமுக அரசு தாமதமாக முடித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தை சேர்ந்த 3 போலி ஆதார் அட்டையும் வைத்திருந்த நிலையில் கைது செய்து விசாரணை. கோவை ஆலந்துறை அடுத்த செம்மேட்டில் வீட்டின் கதவை தட்டிய காட்டு யானை. திறந்து பார்த்த பின் அலறிய விவசாயி பின்வாசல் வழியாக ஓட்டம். நாம் தமிழர் கட்சியினர் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே வலுத்து வரும் மோதல். தனது குடும்பத்தினர் குறித்து தவறாக பதிவிடுபவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தாமல் விடமாட்டேன் என வருண்குமார் உறுதி. பழம்பெரும் பின்னணி பாடகி பி. சுசீலா சென்னையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதி. உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா மீது காவல் நிலையத்தில் புகார். 20 லட்சம் ரூபாய் வீட்டு வாடகை பாக்கியை வழங்காமல் இழுத்தடிப்பதாக குற்றச்சாட்டு. அண்மைச் செய்தி. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக சென்னையில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், இந்த மோசடி வழக்கினுடைய பின்னணி விவரங்கள், தற்போது எங்கெங்கெல்லாம் சோதனை நடத்தப்படுகிறது, விரிவாக. மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி தொடர்பாக ஏற்கனவே தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் தேவநாதனுடைய தொடர்புடைய இடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டு வராங்க. தேவநாதனுடைய அலுவலகம் மற்றும் மற்றவர்கள் கைது செய்யப்பட்ட மற்ற நபர்களுடைய இடங்கள் எல்லாம் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய 141 பேர் இதுவரை புகார் அளித்ததில் 40 கோடி ரூபாய்க்கு மேல் அவர் மோசடி செய்திருப்பது இந்த புகார் வந்திருக்கிறது. ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த மோசடி நடைபெற்றிருப்பதாக உள்ள தகவலின் அடிப்படையில தற்பொழுது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு
இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக 3 பேர் உடைய கைது செய்யப்பட்ட 3 நபருடைய விசாரணை நடத்தியதில் பல தகவல்கள் இருக்கிறது. இந்த நிதி நிறுவனத்தின் மூலம் மோசடி நடந்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அந்த ஆவணத்தை வைத்து விசாரணை நடத்துவதற்காக இந்த சோதனையானது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் நடத்தப்படுகிறது. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் தற்பொழுது இந்த சோதனையில காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. அதே போல இந்த வழக்கில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தேடி வராங்க. விரைவில் ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவநாதனை இந்த சோதனைக்கு பிறகு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் விசாரணை நடத்துவதற்காக போலீஸ் காவல் எடுத்து விசாரிப்பதற்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடிவு பண்ணியிருக்காங்க. ஜெனிஃபா. கோகுல், இந்த மோசடி வழக்கினுடைய பின்னணி விவரங்கள் என்ன இருக்கிறது? மயிலாப்பூர் நிதி நிறுவனம் என்பது பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிதி நிறுவனம். அதிக வட்டி தருவதாக கூறி பணத்தை வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப செலுத்தவில்லை என்று சில மாதங்களாகவே இந்த நிதி நிறுவனத்தின் மீது புகார்கள் வந்தன. பணத்தை கேட்டும் திரும்ப தரவில்லை என்றும், பணம் முதிர்ச்சி அடைந்த பிறகும், அதாவது அந்த முதிர்வு தொகையை வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்தது. அந்த அடிப்படையில இதுவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் 141 பேர் புகார் அளித்திருக்கார்கள். இன்னும் இந்த புகார் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. புகாரின் அடிப்படையில் 40 கோடி ரூபாய் வரை மோசடி என்று சொல்லப்பட்டாலும் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் தான் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதற்காக தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. நிதி நிறுவனத்தில் உள்ள கணக்கு உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக தான் இந்த சோதனையில பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. இந்த சோதனைக்கு பிறகு இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு தேவநாதனை போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் முடிவு பண்ணிருக்காங்க. அதே போல் இந்த வழக்கில் இன்னும் சில நபர்களுக்கு தொடர்பு இருப்பதாகவும், இந்த மோசடியில் தொடர்புடைய மற்ற நபர்களையும் காவல்துறை தேடி வர்றாங்க. ஜெனிஃபா. கோகுல், இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகளுக்கு பிறகு இன்று இந்த சோதனை அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு. வேறு யார் யாரெல்லாம் இதில் தொடர்பு பட்டிருக்கிறார்கள் என சந்தேகிக்கப்படுகிறது? முக்கியமாக இந்த நிதி நிறுவனத்தில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர்களிடம் முதற்கட்ட விசாரணையை புறநார்கள். அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையிலும் ஆவணங்களின் அடிப்படையில் தான் இந்த மோசடி குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேவநாதன் உள்ளிட்ட நபர்களை கைது செய்திருக்கார்கள். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த சோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக இதில் சில நபர்கள், அதாவது அவரோடு பணியாற்றிய சில நபர்கள் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாகவும் அவர்கள் தலைமறைவாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர்களிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல இந்த நிதி நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய மற்ற கணக்காளர்கள் உள்ளிட்ட நபர்களையும் காவல்துறை தேடி வர்றாங்க. அவர்களிடமும் அவர்களை கைது செய்தால் இந்த மோசடி எப்படி நடந்தது, எந்த விதத்தில் இந்த பணம் எங்கு பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, அவர் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் தேவநாதன் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஆகவே இந்த பணத்தை வேறு ஏதாவது ஒரு முதலீட்டில் அவர் பயன்படுத்தி உள்ளாரா என்பது குறித்தெல்லாம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க. அதற்காக தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சோதனையில பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆவணத்தை ஆய்வு செய்த பிறகு இது குறித்து தேவநாதனிடம் விசாரணை நடத்தி இதில் மற்ற நபர்கள், தொடர்புடைய நபர்கள், அது மட்டுமில்லாமல் எவ்வளவு மோசடி நடந்திருக்கிறது, என்ன காரணத்திற்காக இந்த நிதி நிறுவன பணம் எங்கு பண பரிமாற்றமாக எங்கு சென்றிருக்கிறது, இதில் நடந்த குறைபாடு என்ன என்பது குறித்து மேலும் தீவிர விசாரணையை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்த இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி கோகுல்.